ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோரூம் போக போகிறோம். ஆப்பிள் ஐஃபோன் வாங்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் வாங்க போகிறோம். இந்த மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணுங்கிறது வந்து நம்ம மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுற நம்ம நினைக்கும் போது நமக்கே ஒரு வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் இப்போ அனுபவித்து பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். இது ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட் கூட சொல்லலாம். இந்த அனுபவம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஐஃபோன் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்க் அமௌண்ட் கொடுத்து ஒரு 70,000-80,000 ரூபாய்க்கு வந்து ஃபுல் மொபைல் வாங்க முடியாது. அதனால் நிறையா பேர் வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம கூட இஎம்ஐயா இல்லை பல்க் அமௌண்ட்டாக சொல்லி ஒரு ஆசிலேஷனில் தான் போயிருக்கோம். கடையில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அது வந்து ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இஎம்ஐயா இல்லை அப்படியே ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நிறையா பேர்னால இந்த ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷ் கொடுத்து எடுக்க முடியாது. எடுத்தாலும் நம்ம மனசே நமக்கு ஆறாது. அதனால் நம்ம அங்கே போயிட்டு ரெடி கேஷாக இஎம்ஐயான்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்குவோம். நம்ம இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வர சொல்லியிருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்தோடனே ஒரு 10 o'clock 11 o'clock பக்கத்தில் நம்ம கடையை ரீச் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். 30,000 40,000 ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். கடைசியில் பார்த்தா 30,000 40,000 ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆப்பிள் ஃபோனே எடுத்துலாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஆப்பிள் ஃபியூச்சர்ஸ் அது இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட சஜஷன் கேட்குறப்ப ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் அந்த சாய்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ ஆப்பிள் ஃபோன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி இருக்கும், என்ன ஏது எல்லாமே நம்ம கடையில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூசர் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் போடுறோம். அந்த லிங்க் கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷாப்புக்கு போய் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். 2 hours later. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளானைக்கு வாங்கிக்க அப்படின்னு. ஏப்பா அஷ்டமி நவமிலாம் கணக்கு கிடையாது அப்படின்னா இப்போதான் இப்போ என்னோட ஏஜென்ட் கார்டு மருந்து போட்டு 1 மணி நேரம் தான் இப்போ வேணும்ல, உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் தான் நம்பி கொடுங்க, அதான் தந்திருக்கேன்ல, நான் வீட்டு காசுலாம் தந்திருக்கேன்ல கொடுங்க அப்படின்னா. சரின்னு கொடுத்தாரு. பஸ் ஸ்டாண்டு 2 கடை இருக்கு. கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரு ஆகிட்டு நம்ம இந்த இஎம்ஐ பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்போம்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ரெடி கேஷில் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தனால சரி நம்ம கையில் இருந்த காசு அப்படியே வச்சுக்கிட்டு சரி இஎம்ஐ போட்டு 3 மாதத்துக்குள்ளே கட்டிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. டிவிஎஸ், பஜாஜ், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி அவங்க இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா நமக்கு எதுலேயுமே இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகலை. அதனால் இஎம்ஐயில் நம்ம ஃபோன் எடுக்க முடியவில்லை. இஎம்ஐயில் ஃபோன் எடுக்கிறோன்னா ஏதோ அந்த பேங்க் கார்டுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குமாமா, அது ஒரு 730க்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே இஎம்ஐ வந்து எடுத்தனால அதில் சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக காட்டல. அதனால் வந்து நம்ம இஎம்ஐயில் ஃபோன் எடுக்க முடியல. எல்லா வெரிஃபிகேஷனும் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை. சரி இது வேலைக்காகன்னு போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு ஜூஸை போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஈவன் காலையில் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு போனோம். ஃபோன் வாங்க வந்து வெயிட் பண்ண வச்சு அந்த நம்ம கேட்ட கலர் கிடைக்கல. அதனால் வந்துட்டு ஈவினிங் வாங்க எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பூர்விகா மொபைல்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஐஃபோன் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே போய் அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கிளம்பலாம். ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கனால நம்ம ஏடிஎம் கார்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பில் பார்த்துட்டிங்கன்னா 57,900 ரூபா வந்துச்சு. அந்த பில்லை உங்களுக்கு காட்டுற பாருங்க. பில்லு பே பண்ணோன்னு தான் ஃபோனவே கண்ணில் காட்டுறாங்க. அப்புறம் நீங்கள் ஃபோனை எடுத்து கொடுத்து என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தம்பி இப்போ தான் முதல்ல ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஐஃபோனுக்கு மாறுறாரு. அந்த ஐஃபோன் பாக்ஸை வாங்கி குறுன்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தான் பையன். ஏன்னா எங்கள் கேங்லேயே இவர் தான் ஐஃபோன் வாங்குறாரு. மூஞ்சியில் அப்படி ஒரு சந்தோஷம். அதை கொடுத்து அன்பாக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க நம்மளையே. Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. But since you left me alone, I've been high.
அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அவன் ஏதோ ஆப்பிள் ஃபோனை பிரிக்கிற மாதிரியே பிரிக்கல, ஏதோ மிட்டாய் கவரை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டு இருந்தான். அவன் யூஸ் பண்ணுறத பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கடைக்காரனும் ரொம்ப பயந்தாரு, தம்பி கீழே போட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட்டு சுற்றி முற்றியும் பார்த்தான், உண்மையான ஆப்பிளாக தான் பார்த்தான். அப்புறம் வந்துட்டு என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு கேட்டான். கடைக்காரர் ஏங்க ஆப்பிள்லாம் அவ்வளோதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஆப்பிள் ஃபோனோட என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் சிம் எஜெக்ட் டூல் ஒன்று கொடுத்தாங்க. வேறு ஒன்றுமே கொடுக்கல. நாங்கள் கடையில் போய் வாங்கினா ஏதாவது ஆஃபரில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்காது, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. ஆனால் அந்த ஐஃபோன்னா ஐஃபோன் தான், அந்த ஐஃபோன் அந்த லோகோக்காக தான் எல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் அந்த குவாலிட்டி, ஐஃபோனில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐஃபோன் 11 வந்து இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டான ஃபோன்னு சொல்லலாம். ஒரு 60Kக்கு ஒரு ஐஃபோனில் பெஸ்ட்டு ஃபோன் வாங்கினா ஐஃபோன் 11 தான். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கேஸு அல்லது டெம்பர் கிளாஸ்னாச்சும் ஒட்டி தருவாங்கன்னு கேட்டோம். ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேபிள் ஒன்று மட்டும்தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு, அதுவும் கொடுக்கலன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை வந்து அவரும் ஐஃபோன் யூஸர் தான், கொஞ்சம் எல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓரளவு நம்ம புது ஐஃபோன் யூஸர்னால நம்ம கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. இதே ஐஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 4000 5000 கட்டுற மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். என்னை பொறுத்தளவு ரெடி கேஷில் எடுத்துக்கிறதே உங்களுக்கு பெட்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் வந்து நம்ம தனியாக வாங்கணுமாமா. அது ஒரு 2000 சொன்னாங்க. கடையை சுற்றி முற்றி பார்த்தோம், சரி ஏதாவது ஃப்ரீ கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு பார்த்தோம். கடைசியாக அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐஃபோனுக்கு வெறும் ஃபோன் மட்டும்தான் சார் தருவோன்னு சொல்லிட்டாங்க. வாங்கின ஐஃபோனில் 2 ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சு ஐஃபோன் தான்யா அப்படின்னு. இதில் உள்ள ரேட்டு ஓவராக சொன்னனால வெளியே ஒரு கடையில் வந்தோம். டெம்பர் கிளாஸ் வந்து ஒரு 150 சொன்னாங்க, பேக் கேஸ் வந்து ஒரு 150 சொன்னாங்க. சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டோம். ஓகே, இதுக்கு மேலே வண்டி தாங்கன்னு கிளம்பிட்டோம். சரி தம்பி, ஐஃபோன் வாங்க நடத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கு. வேலையை பார்ப்போம். சரி ஆனந்த் கிளம்பு, அப்படியே டாட்டா கட்டிட்டு போ. போதும், நன்றி வணக்கம். ஐஃபோனுக்கும் நன்றி, அனைவரும் நன்றி. போ. அவ்வளோதான், நம்ம அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.